பிரச்சனை என்னன்னா, சபரீஷன் அவர்கள் போகும்பொழுது அரசு இயந்திரம் கூட போகுது. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டினுடைய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் கூட போறாங்க. ஒரு டிஒஎஸ்பி போறாங்க, ஒரு எஸ்பி இன்டெலிஜென்ஸ் போறாங்க, அவங்க கூட ப்ரீஃப் பண்றாங்க. இவங்க அங்கே போய் வேட்பாளர்கிட்ட பேசுறாங்க. ஒரு பொதுக்கூட்ட மேடையில கூட முதல் முறையாக ஸ்டாலின் அவர் பின்னாடி சபரீஷன் உட்கார்ந்தது நீங்க பார்த்தீங்க 2 நாட்களுக்கு முன்பு. தமிழ்நாடு முழுவதுமே நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு நல்ல ஒரு அலை கிரவுண்ட் லெவல்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா அது உருவாயிடுச்சு. நீங்க இன்னைக்கு தென் தமிழகத்தை ஆரம்பிச்சீங்கன்னா அது ரொம்ப கிளியர் விசிபிளா தெரியுது. கோவையில கூட ரொம்ப நாளாவே விசிபிளா தெரியுது. நீங்க டெல்டா பகுதி, திருச்சி, மதுரை, திண்டுக்கல் எல்லா இடத்திலும் கூட மக்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்க. நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் என்பது தெளிவாயிட்டாங்க. அதே நேரத்தில் நம்முடைய தலைவர்கள் பிரச்சாரமும் இன்டென்சிஃபை ஆக 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 இன்னைக்கு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கின்றார்கள். நமக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இருக்கக்கூடிய டிஎம்கே தெளிவா இருக்காங்க. என்னை பொறுத்தவரை இன்னைக்கு நாங்கள் கம்ஃபர்டபுளா இருக்கோம். கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ்ல என்டிஏ இருக்கு. கடைசி 5 நாட்கள் முக்கியமான நாட்கள். கேபினெட்டுடைய பினிஷிங் டச் தான் தேவைப்படுது. இன்னைக்கு பானத்தேக களத்துக்கு வந்துட்டாங்க. பேசிக் 1 ரவுண்டு பிரச்சாரத்தை நம்முடைய தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் எல்லாமே முடிச்சுட்டாங்க. அதனால எல்லா இடத்திலும் கூட நல்லா ஷேப் அப் ஆகி ரொம்ப சிறப்பாக வந்துருவாங்க. சபரீஷன் கோவைக்கு வந்து ஒரு வேட்பாளர்களையும் தனித்தனியே சந்திச்சு ஆலோசனை எல்லா இடத்துலயும் இருந்தார். மதுரைக்கு போயிருந்தாரு, அதன் பிறகு தென்காசி போயிருந்தாரு நான் பார்த்த வரைக்கும், அதன் பிறகு தென் தமிழகம், அப்புறம் கோவை. பிரச்சனை என்னன்னா, சபரீஷன் அவர்கள் போகும்பொழுது அரசு இயந்திரம் கூட போகுது. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டினுடைய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் கூட போறாங்க. ஒரு டிஒஎஸ்பி போறாங்க, ஒரு எஸ்பி இன்டெலிஜென்ஸ் போறாங்க, அவங்க கூட ப்ரீஃப் பண்றாங்க. இவங்க அங்கே போய் வேட்பாளர்கிட்ட பேசுறாங்க. ஒரு பொதுக்கூட்ட மேடையில கூட முதல் முறையாக ஸ்டாலின் அவர் பின்னாடி சபரீஷன் உட்கார்ந்தது நீங்க பார்த்தீங்க 2 நாட்களுக்கு முன்பு. அதனால் அவர்களுடைய பயத்தை தான் காட்டுது. அக்கா சொன்ன மாதிரி இன்னைக்கு சபரீஷன் களத்துக்கு வர்றாங்க, இவங்க வர்றாங்க, அவங்க வர்றாங்க, பெண் டீம் எல்லாம் வருதுன்னா அவர்கள் தோற்க போகின்றார்கள் என்று தெரியும். எனக்கு இத்தனை காலமாக களத்துக்கு வராத ஒரு சபரீஷன் யார்? அரசு தலைவர், மக்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. அவர் ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் ரன் பண்றாரு, முதலமைச்சருடைய மருமகன் என்கின்ற போர்வையில வர்றாரு. இதுல அரசு இயந்திரத்தை பயன்படுத்துவதை கண்கூடாக பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் பாக்குறீங்க, கூட அவங்க வர்றவங்களை பாக்குறாரு, கூட ரிசீவ் பண்றாங்க எல்லாம். இது அவர்களுடைய தோல்வி பயத்தை காட்டுவார்கள் நான் பார்க்கிறேன். எல்லா இடத்துலையும் போய் வேட்பாளரை பார்த்து ஒரு சூப்பர் சிஎம் மாதிரி, இத்தனை காலமா தமிழ்நாட்டில் நம்ம சூப்பர் சிஎம் சொன்னதை இன்னைக்கு களத்துல சபரீஷன் அவர்கள் மக்களுக்கு உறுதிப்படுத்திட்டு இருக்காரு. ஆமா, நான் சூப்பர் சிஎம் தான் 5 வருஷம் இருந்தேன். மட்டும் இல்லாம அனைத்து தொகுதிகள் கோவிலுக்கு 10 தொகுதிகளிலுமே செந்தில் பாலாஜி வந்து ப்ளே பண்றாரு. அதை எப்படி சமாளிக்க? இப்ப தேர்தல் ஆணையம் ஒரு ஆர்டர் போட்டு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில 10 பட்டியல் போட்டிருந்தாங்க, ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் அபிஷியல்ஸ் இப்ப ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இடத்திலும் கூட தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம், அவங்க பண்ற தவறுகளை சுட்டி காட்டுறோம். மணச்சநல்லூர்ல சட்டமன்ற உறுப்பினர் நிகழ்ச்சிய கதிரவன் தொகுதியில ஒரு சகோதரியை பிடிச்சி அடிச்சு திமுக காரங்க அந்த 8000 ரூபாய் டோக்கன்ல அவருக்கு தற்கொலை பண்ணிட்டாங்க நேற்று. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் டோக்கன் யாராச்சும் கொண்டு போனா சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்று தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. அதனால எங்கெல்லாம் தவறுகள் அதிகமா செய்யறாங்களோ நம்ம சொல்றோம், நாங்களும் சிட்டிசனை தயவு செஞ்சு என்கரேஜ் பண்றோம். நீங்க மக்கள் நல்ல ஒரு ஜனநாயகம் வேண்டும் என்றால் சிவிஜில் ஆப் இருக்கு, நீங்களும் தயவு செஞ்சு உங்க வீட்டு பக்கம் ஒரு வயலேஷன் இருக்குன்னா அது அனானிமஸ் காலத்துல நீங்களும் போட்டு விடுங்க. அதனால் யார் எங்கே வந்தாலும் கூட அக்கா அவர்கள் சொன்னது போல கோயம்புத்தூர்ல 10க்கு 10 இந்த முறை 11க்கு 11 அவினாசியும் சேர்த்தி 11க்கு 11 உறுதி. அதனால 10க்கு 10 என்பது 11க்கு 11 உறுதியாக களத்துல நம்ம ஜெயிக்க போற எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா செந்தில் பாலாஜி அவங்க கரூருக்கே போகல. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா முதல் 4 நாள் கரூர் கோயம்புத்தூர் இருந்தவர் இன்னைக்கு கோயம்புத்தூருக்குள்ளே லாக் ஆயிருக்காரு. காரணம் அவருக்கு தெரியும், கோயம்புத்தூர் தொகுதியை விட்டு ஒரு நாள் கூட வெளியே வராம முடியாம எல்லா நாளும் உள்ள வேலை செய்யறாங்க. அது அவருக்கே தெரியுது. ஒரு தோல்வி பயத்துல எந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி இருக்கின்றார் என்பது தெளிவாக தெரியும். அடிக்கடி போறது இல்லைங்களா? முதல் 4 நாள் பாதி கரூர் பாதி கோயம்புத்தூர், பாதி கரூர் பாதி கோயம்புத்தூர். இப்ப குறைச்சிக்கிட்டாரு.